என்ற காவியத்தின் வாயிலாக மக்களுடைய வழியை பதிவு செய்திருக்கிறார். பொன்மாணிக்கவேல் என்கிற ஒரு இப்பொழுது இந்துத்துவ சிந்தனையோடு திரிகிற அதிகாரி முஸ்லிம் என்ற காரணத்திற்காகவே அந்த காதர் பாட்ஷா என்கிற அந்த காவல்துறை ஏடிஎஸ்பியை அந்த சிலை கடத்தல் அந்த தடுப்பு பிரிவில் பணி செய்தவரை பழி வாங்கி உச்சநீதிமன்றம் வரை சென்று அதற்கு நீதி பெற்றவர் தான் காதர் பாட்ஷா. அங்கே இருக்கிற குற்றவாளி என்பவன் ஒரு மனிதன், குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அங்கே மனசாட்சிக்கோ அங்கே கருணைக்கோ எதுக்குமே இடமில்லை. ஆங்கிலேயர் காலத்திலே அவர்களை எதிர்த்து போராடிகளுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது இது சொந்த குடிமக்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகிற ஒரு அவலம் தான். மிக அற்புதமானதொரு திரை காவியமாக சிறை பிரச்சனையை சிறை காவியமாக வர வேண்டியதை திரை காவியமாக நமது தோழர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் அற்புதமாக இயக்கியிருக்கிறார். உள்ளபடியே எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மட்டுமல்ல, இந்த சமூகத்தினுடைய மனசாட்சியின் சார்பில் குரலற்றவர்களுடைய குரலாக இவரது குரல் இப்பொழுது ஒலித்திருக்கிறது. உள்ளபடியே நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு தமிழனும் இந்த நாட்டினுடைய சூழலை இப்பொழுது நிலவி வருகிற ஒரு பெருங்கதையாடலை, மெட்டா நரேட்டிவ், அதாவது முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிற அந்த மெட்டா நரேட்டிவை உடைக்கிற முதல் ஒளியை இப்பொழுது தோழர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் எடுத்திருக்கிறார். உண்மையிலேயே பாராட்டப்பட தகுந்த ஒரு திரை காவியம். தோழர் தியாகு போன்றவர்கள் எல்லாம் சொன்னது போல, சுரேஷ் காமாட்சி அவர்கள் சொன்னது போல, ஒரு 50 ஆண்டுகளாக இந்த சமூகத்தை இப்படியே நீங்கள் காட்டியே இன்றைக்கு இந்த திரை உலகம் ஒன்றைக்கு அது பழகி போயிட்டு இருக்கிறது என்பது போல அதிலிருந்து ஒரு மாற்றமாக ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார். குறிப்பாக அதில் படைக்கப்பட்டிருக்கிற அந்த பாத்திரங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்துல் என்கிற பெயர், அதுபோல அதில் காதர் பாட்ஷா என்கிற ஒரு டிஎஸ்பியை அல்லது ஒரு காவல் அதிகாரியை அதில் ஒரு கதாபாத்திரமாக வைத்திருக்கிறார். எனக்கு அந்த காதர் பாட்ஷா அப்துல் ரவுஃபனுடைய வரலாறை சொல்லும் பொழுது இதே ஒரு காதர் பாட்ஷா தான் தமிழக காவல்துறையில் பொன்மாணிக்கவேல் என்கிற ஒரு விதமான ஒரு இப்பொழுது இந்துத்துவ சிந்தனையோடு திரிகிற அதிகாரி முஸ்லிம் என்ற காரணத்திற்காகவே அந்த காதர் பாட்ஷா என்கிற அந்த காவல்துறை ஏடிஎஸ்பியை அந்த சிலை கடத்தல் அந்த தடுப்பு பிரிவில் பணி செய்தவரை பழி வாங்கி உச்சநீதிமன்றம் வரை சென்று அதற்கு நீதி பெற்றவர் தான் காதர் பாட்ஷா. இது மாதிரி இந்தியாவினுடைய அந்த நீதித்துறைக்குள்ளும் அதுபோல காவல்துறைக்குள்ளும் நடைபெறுகிற அந்த போராட்டங்களை, அந்த பிரச்சனைகளை ஒரு பெயரின் மூலமாக ஒரு அடையாளமாக காட்டியிருப்பதை உண்மையிலேயே அதன் மூலமாக இந்த செய்திகளை கடத்தியிருப்பதையும் நான் உண்மையிலே பாராட்டுகிறேன். அதுபோல இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு திரைப்படம் தான். ஒரு காதலுக்கு இடையில ஒரு பெரிய செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். முஸ்லீம்கள் எல்லாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இந்த சிஸ்டம் எவ்வாறு இயங்குகிறது, இந்த சிஸ்டம் வெறும் ரெட் டேபிசமாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மனிதனுடைய உணர்வுகளை, அவர் குற்றவாளியாகவே இருந்தாலும் அவருக்குள்ளும் ஒரு மனிதன் இருக்கிறான் என்கிற உணர்வின் அடிப்படையில் அதை அணுகினால் ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து விடலாம் என்பதை இதனுடைய கதாநாயகனாக நடித்திருக்கிற சகோதரர் விக்ரம் பிரபு அவர்கள் கடைசியில் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலே இந்த சிஸ்டத்துக்கு கொஞ்சம் மனசாட்சி என்ற ஒன்று இருந்தால் 5 ஆண்டுகளாக விசாரணை கூட இல்லாமல், எந்த விசாரணையும் இல்லாமல் ஒருவர் சிறை கைதியாகவே இருக்கிறார் என்று அந்த நீதிபதி தன்னையும் தன்னுடைய இந்த சிஸ்டத்தையும் குற்றப்படுத்திக் கொள்கிற அந்த கேள்வியெல்லாம் இந்த நாட்டினுடைய நீதிமன்றம், இந்த சமூகம் தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்கிற கோணத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காட்சிகளையும் தோழர் அவர்கள் இயக்கியிருக்கிறார் என்று சொல்ல முடியாது, அவர் அதனை செதுக்கி இருக்கிறார் என்று சொல்ல முடியும். இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 ஆண்டை பொறுத்தவரை சிறுபான்மை முஸ்லீம் சமூகம் படுகிற துன்பங்களையும் துயரங்களையும், அதுபோல சிறுபான்மை முஸ்லீம்களுடைய அந்த வாழ்வியலையும் இன்றைக்கு திரைக்கதையாக திரை காவியமாக கொண்டு வருகிற வருடமாக பார்க்கிறேன். அண்ணன் சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய இயக்கத்தில் இயங்குகிற தயாரிப்பில் வெளிவரவிருக்கிற ஹபீபி போன்ற திரைப்படங்கள், இன்னும் பல திரைப்படங்களுக்கு இந்த சிறை என்பது ஒரு முன்மாதிரியாக வாய்ப்பாக அமையும் என்பதாக கருதுகிறேன். எதுவாக இருந்தாலும் ஒரு குரலற்றவருடைய குரலாக சிறை என்ற காவியத்தின் வாயிலாக மக்களுடைய வழியை பதிவு செய்திருக்கிறார். பொதுவாக சினிமா என்பது அது ஒரு கதை சொல்லும் கலை என்று சொல்வார்கள். அந்த கலை என்பது இந்த சமூகத்தை பேச வைக்கும் மொழி. இந்த சமூகத்தை இந்த கலையின் வழியாக நமது அன்பு சகோதரர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள் பேச வைத்திருக்கிறார். உள்ளபடியே நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இந்த திரை காவியம் வளர வேண்டும்.
இன்னும் இன்னும் இந்த சமூகத்துடைய மனதில் உள்ள பிரச்சனைகளை பேசுகிற ஒரு கலையாக, காவியமாக இந்த துறை வளர வேண்டும் என்று கட்சியின் சார்பில் நெஞ்சார வாழ்த்தி பாராட்டி. சார் ஒரு கொஷின் சார், இப்போ நீங்கள் அரசியல் தளத்திலிருந்து நீங்கள் இப்போ இந்த படத்துலையும் மேற்கோள் காட்டிருக்கிற அந்த நீதித்துறைக்குள்ளும் ஒரு சீர்திருத்தம், ஒரு சுய பரிசோதனை தேவைப்படுகிறது அப்படிங்கிறத சொன்னீங்க இல்லையா? அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் தளத்தில் இருக்கிற உங்களை போன்ற ஆட்கள் வந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க, அது எந்த அளவுக்கு கை கொடுக்குது, இல்லை இன்னமும் எட்டப்பட வேண்டிய தூரங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க சார்? இல்லை, அதான் அது பொதுவாக நாங்கள் தொடர்ந்து எல்லோரும் சொல்லி வரும், நான் மட்டுமல்ல, இது போன்ற ஜனநாயக சக்திகள் எல்லோரும் நாங்கள் சொல்லுவது வந்து இந்த சிஸ்டம் ஆங்கிலேய காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒன்று. அது இப்பொழுது வளர்ந்து வருகிற அல்லது ஏற்பட்டிருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்றவாறு இப்பொழுது இருக்கிற அந்த சமூக சிக்கல், இஸ்லாமோபோபிக் என்று சொல்வது, ஒரு உலகளாவிய தாக்கம், எல்லாவற்றிலும் ஒரு சுய பரிசோதனை என்பது அவசியமாக இருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். காவல்துறையினுடைய அந்த சிறை என்று சொல்வது, அந்த சிறை உருவாக்கப்பட்டது, அதனுடைய மேனுவல் என்பது ஆங்கிலேயர் காலத்திலே வந்து கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அதுல எந்த மாற்றங்களும் கிடையாது. அங்கே இருக்கிற குற்றவாளி என்பவன் ஒரு மனிதன், குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அங்கே மனசாட்சிக்கோ அங்கே கருணைக்கோ எதுக்குமே வந்து இடமில்லை. காரணம், அது ஆங்கிலேயர் காலத்திலே அவர்களை எதிர்த்து போராளிகளுக்காக வேண்டி கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்பொழுது இது சொந்த குடிமக்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படுகிற ஒரு அவலம் தான். இதை எதிர்த்து ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தமிழனும் மனசாட்சியோடு கேள்வி கேட்க வேண்டும். அதில் கொண்டு வரப்படக்கூடிய மாற்றம் என்பது அரசு சார்ந்தது மட்டுமல்ல, அது மக்கள் சார்ந்தது. இன்னும் சொல்வதாக இருந்தால் அது சமூகம் சார்ந்தது. அதில் ஒரு சிறு கீறலை அல்லது அதில் ஒரு உடைப்பை இந்த சிறை என்பது ஏற்படுத்துகிறது.